வணக்கம் மேடம். வணக்கங்க. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள பார்த்தீங்கன்னா, கைது பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் மேம்? பின்னணி என்ன? புஷ்பா படத்துக்காக அவர் பார்த்தீங்கன்னா, நிதியுதவியும் குடுத்துருக்காங்க. அந்த இறப்பு விபத்துக்காக ரூ. 25,00,000. ஏன் வந்துட்டு காவல்துறை இவ்ளோ காலதாமதம் கழித்து வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க மேம்? வணக்கம் சகோதரரே. இது ரொம்ப ஒரு கடினமான விஷயமா தெரியுது. அதாவது ஒரு அரெஸ்ட்ங்கிறது எப்படி பண்ணணும்னு சொல்லி தான் இப்ப புதிய குற்றவியல் சட்டங்கள்லாம் மாத்திருக்காங்க. அதாவது நமக்கு ஒருத்தருக்கு சம்மன் குடுக்காம அரெஸ்ட் பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவங்க என்ன பண்றாங்க, இப்ப வர தகவல பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப இது தமிழ் சேனல்ல எதையும் மறைச்சுட்டாங்க. இங்கிலீஷ் சேனல்ல பார்த்தீங்கன்னாக்கா கிளியரா காட்டுறாங்க. அவர் வீட்டுக்கு பெட்ரூம் வாசல்ல போய் நிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அரசு எல்லாம் பண்றாங்கனாக்க நாட்டுல அது என்ன காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. இன்னைக்கு பிரியங்கா காந்தி என்ன பேசுறாங்க பாராளுமன்றத்தில் தன்னுடைய முதல் உரையில, நாடு வந்து பத்திரமாவே இல்ல, பயத்துல இருக்காங்க ஜனங்கன்னு பேசுறாங்க. இப்ப யார் பயத்துல இருக்காங்க? காங்கிரஸ் ஆட்சி புரியுற தெலுங்கானா தான் பயத்துல இருக்காங்க. எதுக்கு இந்த ஒரு பெட்ரூம் வாசல்ல நின்னு அவர் வெளியில வந்து ஒரு காலையில எழுந்து ஒரு காஃபி சாப்பிட்டு தன்னுடைய நைட் ட்ரெஸ்ஸை கூட மாத்துறதுக்கு அவங்க கூட இந்த அளவுக்கு ஒரு பிரைவசி இருக்கிறது பெட்ரூம். எந்த போலீஸும் இந்த அளவுக்கு தாண்டி போறதுங்கிறது இட்ஸ் வாட் டு சே ஒரு ஹியூமன் குற்றம். ஒரு மக்களுடைய பிரைவேட் ரைட்டை தடை செய்கிற விதமாக நடந்திருக்கு. அது ஒண்ணு. அது போயும் இது ஆரம்பம் எப்படி வருதுனாக்க, முதல்ல அல்லி அர்ஜுனாங்கிறது வந்து ஷோ வந்து பிரீமியர் போடுறாங்க டிசம்பர் 2ஆம் தேதிக்கு. அவங்க வந்து 4ஆம் தேதிக்கு வரதுனால 2ஆம் தேதி இவங்க என்ன பண்றாங்க, அந்த தியேட்டர் கமலாத் சந்தியாங்கிற ஒரு தியேட்டர் ரிலீஸ் பண்றாங்க. அந்த தியேட்டர் ஓனர்கள்லாம் வந்து அந்த பந்தோபஸ்து கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் பிரீமியர்ல, அதனால வந்து போலீஸ் பந்தோபஸ்து வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி 2ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ஹீரோயின் வரத்துக்கூடிய முகாந்திரம் இருக்கிறதுனால அடிஷ்னலா எக்ஸ்ட்ரா பந்தோபஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு லெட்டர் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு அவங்க அதுக்கு பதிலுக்கு ஒரு சீல் போட்டு அந்த கையில கொடுத்துருக்காங்க. அந்த ஓனர்களுடைய தரப்புல, அவங்க தியேட்டர் ஓனருடைய தரப்புல அதை வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் ஒரு பார்க்க போறாங்க, கூட்டம் வருது, நெரிசல்ல இறக்குறாங்க, அது பெண்மணி இறக்குறாங்க, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஒரு குழந்தைக்கு சீரியஸா அடிபடுது. இதான் சுச்சுவேஷன். இப்ப நம்ம கேட்கிறோம், கோயில்களுக்கு இன்னைக்கு திருவண்ணாமலையில தீபம் ஏற்றுறாங்க. அங்க லட்சோப லட்ச ஜனங்க இருக்காங்க. அப்ப வந்து தள்ளுமுள்ளி ஏற்பட்டு இறப்பு ஏற்பட்டால் அண்ணாமலை தெய்வத்தையும் குத்தம் சொல்லிடுவாங்களா நாளைக்கு இவங்க? இது எப்படி நியாயம் பாருங்க. ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காரு, அவர் ஒரு தனி மனிதன். அவர் வந்து சினிமா போய் வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கக்கூடாது. அவரால் தான் அவருடைய செக்யூரிட்டினால தான் தள்ளி இழந்தாங்க. அவர் வந்ததுனால தான் கூட்ட நெரிசல் வந்தது. இல்லாட்டி கூட கூட்ட நெரிசல் அங்க வரத்துக்கான முகாந்திரங்கள் அதிகமாக இருக்குதா முதலே பர்மிஷன் வாங்கியிருக்காங்க பந்தோஸ்து. அது அந்த அரசு வந்து செஞ்சிருக்கணுமா இல்லையா கரெக்டா? அப்படி இருக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கேட்ட போது கொடுக்காத போது இவர் வந்து பாக்குறாரு, அது முடிஞ்சு போச்சு. அது 4ஆம் தேதி அதுக்கப்புறமா அவர் வருந்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாரு. 25 லட்சம் ரூபாய்க்குள்ள பணமே ஒரு உயிருக்கு ஈடாகாது, ரொம்ப வருத்தமா இருக்கு, என்னுடைய அபிமான ரசிகர்கள் இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க, என்னால ஏத்துக்கவே முடியலங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு அமைதியை கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காரு. பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கம்ப்ளைண்ட்ல அந்த ஓனர் அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற அந்த மேனேஜர்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு, இத்தனை தூங்கி எழுந்து படுத்து எழுந்து தூங்கி வரதான் இந்த ஐ.என்.டாட்ல இருக்கும் பிறகு நம்ம தமிழகத்துல இப்ப டங்ஸ்டனுக்கு தூங்கி எழுந்து பண்ணாங்களே திமுக, அந்த மாதிரி இங்க தூங்கி எழுந்துட்டு காங்கிரஸோடைய ஆட்சி போய் இன்னைக்கு காலையில என்னங்க இப்ப ஒருத்தரை 11வது அக்யூஸ்டா அவரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்றாங்கனாக்க அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்தினீங்க, இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு செயின் வந்து சொன்னது, அந்த கூட்டத்துல வந்தவங்க நாங்க விசாரிச்ச போது அல்லி அர்ஜுனும் அவருடைய செக்யூரிட்டி தான் பவுன்சர்ஸ் தான் சேர்ந்து அந்த அம்மாவை தள்ளினால தான் அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு எங்கேயாவது ஒரு சாட்சியம் கொடுத்ததா இந்த போலீஸ் தரப்புல இன்னைக்கு கோர்ட்ல சொல்றாங்களா? இல்ல. அவங்க கோர்ட் ஜட்ஜி கேட்கறாங்க, இவரை வந்து வீட்டுல காலையில அரெஸ்ட் பண்ணி அவரை காப்பி கூட பேசுறாரு. என்னங்க இப்ப நேரம் பண்றேன்னு கேக்குறீங்களா? நான் காப்பி குடிக்க வேண்டாமா? காப்பி குடிக்கிறது கூட என்ன விட மாட்டீங்களா? ட்ரெஸ் தான் மாத்த விட மாட்டேங்கிறீங்க. காப்பியாவது நான் குடிக்க வேண்டாமா? நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டாமான்னு காப்பி குடிக்கிறதுக்கு கூட நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தப்பிச்சு ஓடிட்டு வர ஒரு லைம் லைட்ல இருக்கு குடும்பம். உங்களுக்கே தெரியும், அவருடைய மாமாக்கள் வந்து சிரஞ்சீவி, இப்ப இருக்கிற ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், இந்த மாதிரி எல்லாம் பெரிய இந்த குடும்பம் ஒரு தெலுங்கு சினிமா துறையிலே நம்பர் 1 குடும்பம். அப்படி இருக்கச்சு அவங்க அப்பாவே இந்த காலத்துல தாத்தா எல்லாம் காமெடி எல்லாம் நடிச்சு சென்னையில பிறந்தவர் தான் அவரு. 2000 வரைக்கும் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல மைக்ரேட் ஆனாங்க. குழந்தையில இருந்தே நடிச்சு வெங்கடேஷ்ங்கிற தெலுங்கு நடிகர் கூட அவருடைய அண்ணா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறச்ச ஒரு பெரிய குடும்பங்க அது. அங்க போய் நின்று அவமானப்படுத்தி அந்த அளவுக்கு பண்றாங்க. காரணம் என்ன சொல்றாங்க,
அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் டெஸ்ட்டுக்கு மெடிக்கல்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் எடுக்கிறாங்க. ப்ரொசீஜர் இதெல்லாம். அதுக்கப்புறமா கொண்டு கோர்ட்டுக்கு ரிமாண்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கு நடுவுலயே நல்லா கவனிச்சுக்கங்க. இங்க வீட்ல இருந்து இது பண்ண உடனேயே இவருக்கு சமன் கொடுக்கலன்னா இந்த அரசுல வந்து தவறு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய லாயர் டீம் வந்து உடனே ஹைகோர்ட்ல மூவ் பண்றாங்க. ஹைகோர்ட்ல மூவ் பண்றச்ச ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க, 2 மணிக்கு எடுக்கிறோம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு லேடி ஜட்ஜ் தான் எடுக்கிறாங்க ஹைகோர்ட்ல. அந்த நீதியரசர் வந்து 4 மணிக்கு எடுக்கிறோம் சொல்லி தள்ளி வைக்கிறாங்க டயத்தை. தள்ளி வைக்கிறதுக்குள்ள இவங்க கடகடன்னு அவசரப்பட்டு கொண்டு போய் அவரை வந்து டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமா போலீஸ் ரிமாண்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்போ வந்து ஹைகோர்ட்ல ஆர்குமெண்ட் நடந்துக்கிறச்ச என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அவரை வந்து நாங்க ரிமாண்ட் பண்ணியாச்சு, இந்த ரத்து பண்ணணுங்கிற எஃப்ஐஆர் ரத்து பண்ணுங்கிற நிக்காது இந்த கேஸை, ஏன்னா ஆல்ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு இப்போ அந்த ஹைதராபாடோட நீதிமன்றம் என்ன சொல்லுது, அதெல்லாம் தவறு, அவங்க ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டாங்க, நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தான் கோர்ட்டு தான் தள்ளி வச்சிருக்கோம் டைம் இல்லைன்ட்டு, அதனால டைம் அவங்க ஃபைல் பண்ணதே முன்னாடி பண்ணிருக்காங்க, அதனால நிலைக்கு நிக்காது, நீங்க சொல்ல முடியாது, இந்த கேஸ் நிற்கும், நாங்க கேட்குறோம், நீங்க மேல சொல்லுங்க. அப்போ வந்து தெலுங்கானா அரசு சொல்ற பதில் என்னன்னாக்க, நாங்க அவரை வர வேண்டாம்னு சொன்னோம், தாண்டி வந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரை நீங்க நல்லா கொஞ்சம் உத்து நோக்கணும். எஃப்ஐஆர்ல என்ன சொல்றாங்க, அதாவது அவர் வந்து தடைமீறி வந்து சொல்லி வேணுன்ட்டு வந்து கூட்டத்தை அதிகரிச்சு அதனுடைய செக்யூரிட்டி எல்லாம் அவனை இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த இறப்பு நடந்ததுக்கு அவர் தான் காரணம்னு ஒரு எஃப்ஐஆர். இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆரை, கேவலமான எஃப்ஐஆரை நாங்க எங்களுடைய இது வரைக்கும் பிராக்டிஸ்ல 35 வருஷத்துல எங்கேயுமே பார்த்தல. ஒருத்தர் வந்ததுனால ஏற்பட்டதுன்னு சொல்லுது எப்படி ஆகும் ஒரு கூட்டம் நடக்கிறச்ச? அது ஒண்ணு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்றாங்க, இவங்க எஃப்ஐஆரை வந்து முதல்லயே அந்த மாதிரி வரல, இப்ப மாத்துறாங்க. அதாவது 11வது அக்யூஸ்டா கொண்டு வச்சா மாத்துறாங்க. எங்க A1 வந்து முக்கியமா இருக்கிறச்சு, அதுல என்ன கொண்டு வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது செக்ஷன் என்ன போட்டிருக்காங்க பாருங்க, 105 இப்ப இருக்கிற பாரதிய நயா சங்கீதம் பேர், அது ஐபிசில அந்த குற்றவியல் சட்டத்துல. அது என்ன அர்த்தம்னாக்க, ஒருத்தரை வந்து தெரிந்தே ஒரு புண்ணை ஏற்படுத்தி காயங்களை ஏற்படுத்தி அதனால் அவருக்கு மரணத்தை சம்பவிக்கிறது ஒரு கிளாஸ். 2வது கிளாஸ் என்னன்னாக்க, அதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும். மோட்டிவ் இருந்து, அதாவது எண்ணம் உள்ள கெட்ட தீய எண்ணம் இருந்து அவரை செய்ய முடிக்கணுங்கிற எண்ணத்தோட செய்யறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவர் தெரியாம படச்சிக்கு இறந்து போச்சுங்கிறதுக்கு எண்ணத்தை இல்லாம ஒரு பின்னாடி இருந்து செயல்பட்டு அந்த மரணத்தை சம்பவிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். இது நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் அதுல கொடுக்குற குற்றவியல் சட்டத்திலேயே வர எக்ஸாம்பிள் இது ஒரு சொல்றாங்க. என்னன்னாக்க, ஒருத்தர் வந்து இங்க இருந்து ஒரு ஒரு புதர் இருக்கு, புதரை நோக்கி உள்ள ஒரு பேர்டு இருக்கு, புதரை நோக்கி ஒரு ஷூட் பண்றாரு. ஷூட் பண்றதுக்கு முன்னாடி அங்க பக்கத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவரை வந்து கொஞ்சம் தட்டி விட அந்த கிளைய, அப்பதான் அந்த பேர்டு வெளியில வரும், நான் ஷூட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். உடனே அவர் என்ன சொல்றாரு, பேர்டு பக்கத்துல தட்டி விடுற, அவ்வளவுதான். அப்ப தட்டி விட்டவரையும் சேர்ந்து நீ கொலையாளின்னு உள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா அவருக்கு தட்டி விட்டு அந்த பேர்டை கொலை பண்ணணும், அந்த பறவையை கொலை பண்ணணும் எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க சட்டத்திலே. அதே மாதிரிதான் இவர் போறாரு, இவர் பவுன்சர்களை வச்சு இவர் அந்த அம்மாவை தான் பார்த்து குறி வச்சு கொலை பண்ணணும், அவருக்கு எந்த மோட்டிவும் கிடையாது, இல்ல அவங்களுடைய ஃபேன்களை கொலை பண்ணணுங்கிற எண்ணமும் கிடையாது. ஒரு டாப் ஹீரோ சூப்பர் ஸ்டார்லாம் என்னைக்குமே அவங்களுடைய ரசிகர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஆதரவு செய்வாங்க. அப்படி இருக்கிறச்ச அந்த அம்மாவை கொலை பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குமா? இது எப்படி இந்த ஜோடன கேஸ், இதனுடைய அவசியம் என்ன? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாலிவுட் ஃபுல்லா அவங்க கொதிக்கிறாங்க. அதையும் தாண்டி அங்க இருக்கிற பிஜேபி, அதுக்கப்புறம் அந்த பிஆர்எஸ், அதாவது அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, எதிர்கட்சிகள்லாம், இது வந்து அவர் மேல சந்தர்ப்பம் பார்த்து அவர் மேல எரியப்பட்ட ஒரு அம்பு. ஏன்னாக்க எலெக்ஷன் போது அவங்க வந்து காங்கிரஸ்க்கு அவர் வந்து ஆர்கியூ பண்ணல, அதுமாதிரி கேம்பெயின் பண்ணல. 2வது அவருடைய மாமாக்கள் 2 பேருமே பிஜேபியோட இணைஞ்சு இருக்காங்க, இது பழிவாங்கு படலமாக அவங்க கையை வச்சிருக்காங்க சொல்லி இப்ப சொல்றாங்க. அப்ப வந்து என்ன அர்த்தம், இப்ப இவன் அந்த ஜெகன்மோகன் ரெட்டி கூட அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு இன்னைக்கு பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப ஒரு அரெஸ்ட்ங்கிறது நாட்டுடைய நிலைமை எங்க போறது பாருங்க. ஒரு பப்ளிக் ஃபிகர் வந்து அவர் போறாராம், பப்ளிக் ஃபிகர்னா எத்தனைக்கு ஏற்பாடு பந்தோபஸ்து கேட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டையும் போலீஸ் கொடுத்துருக்குது. கொடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து மறைச்சு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பந்தோபஸ்து கொடுக்காம அவருடைய நிகழ்வு போனதுனால ஒரு மரணம் ஏற்பட்டதுன்னு சொல்லி இப்போ ஒரு திருச்சி இப்ப வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு 14 நாளைக்கு வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அமைச்சிருக்காங்க. போலீஸ் அடிதடி நடக்குது. அந்த போலீஸ் அடிதடியில கூட அந்த அம்மா மேல விழுந்து இறந்திருக்கலாம் இல்லையா, லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க அந்த கிரௌட தள்ளுறதுக்கு. அப்படி இருக்கிறச்ச அந்த அல்லி அர்ஜுனும் இல்ல அவரது டீமும் புஷ் பண்ணி
இந்த கிரௌடை வச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு எப்படி இறந்துட்டு இறப்பை ஏற்படுத்தினாங்க எப்படி சொல்லுவாங்க? இப்ப பாருங்க அந்த வீடியோ பாருங்க, லத்தி சார்ஜ் ஹெவியா நடக்குது, அப்பதான் விழுது அந்த அம்மா விழறாங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, அந்த மரணம் சம்பவித்த அந்த அந்த பெண்மணியோட கணவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நாங்க இப்படியெல்லாம் அல்லி அர்ஜுனா அரெஸ்ட் பண்ணுவாங்கிற அளவுக்குலாம் நாங்க அவரை பத்தி எந்த குத்துமே சொல்லல. அவர் தான் இதுக்கு மூல காரணம். நாங்க எந்த இடத்துலயும் எங்க எஃப்ஐஆர்ல சொல்லல. நாங்க அப்படி எங்க கம்ப்ளைண்ட்லேயே கொடுக்கவே இல்லை. அப்படி இருந்தானாக்கா நாங்க என்னுடைய இது புகாரையே நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படி சொல்லி அவர் சொல்றாரு. இது அப்புறம் இதுக்கு மேலேயும் ஒரு ஓப்பனாவே இன்னைக்கு அங்க இருக்கிற பிரஸுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் எப்படி நிலைத்து நிற்கும் நல்லா பாருங்க. இந்த மாதிரி ஒரு குற்றவியல் சட்டத்துல இருக்கிறத தாண்டி ஒரு அரசு செய்யுதுனாக்க அதுவும் என்ன பெரிய லெவல்ல இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு நடக்குதுனாக்க காங்கிரஸ் ஆட்சியில இன்னைக்கு அங்க இருக்கிற சாதாரண ஜனங்களோட நிலைமை என்ன, எப்படி அவர்கள் மிரட்டப்படுவார்கள் என்பதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தருணத்துக்கு நம்ம நிக்கிறோம். அதுதான் இங்க நிதர்சனமான உண்மை. மற்றபடி இல்ல மேடம், இது அரசியல் ஒரு அரசியல பழிவாங்கும் எண்ணத்தில் தான் செய்யறாங்கன்றத சொல்ல முடியுமா மேம்? இதை அதான் இப்ப கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி 1 மினிட் முன்னாடி சொல்றேன் நானு. யாரு அவர்? யாரு அவருடைய சொந்த மாமாக்கள்? யாரு? சிரஞ்சீவி சார், அடுத்தது பவன் கல்யாண் சார். அவங்க இருக்காரு. அவர் டெப்டி பிரைம் சீஃப் மினிஸ்டரா அந்த பிஜேபியோட இணைஞ்ச கவர்மெண்ட் ஆந்திரால இருக்காரு. ஸோ இவங்க ஃபேமிலி எதுல பேக்ரவுண்ட்ல வருது பாருங்க, பிஜேபியோட இருக்கு. அங்க இருக்கிற ஆட்சி எது? காங்கிரஸ் ஆட்சி, ரேவந்த் ரெட்டி. அப்ப என்ன அர்த்தம்? ஸோ எப்படியாவது மன உளைச்சலை கொண்டு இன்னைக்கு 14 நாள் உள்ள வைக்கிறாங்கனாக்க, அதுவும் பாருங்க இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை, இத்தனை நாள் 11வது அக்யூஸ்டா நீங்க காட்டுறீங்க. இன்னைக்கு லாலா தேதியே கொண்டு போய் அரெஸ்ட் எல்லாம் வைக்கிறீங்க. அந்த தியேட்டர் மேனேஜ்மெண்ட் ஓனரு அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க அன்னைக்கே கையோட கையா நேற்றுக்கு அவங்கள இவரை நேற்று கூட அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் இந்த சூப்பர் ஸ்டாரை. இன்னைக்கு காலையில அரெஸ்ட் பண்ணி இப்ப 4 மணி 3 மணிக்கு ரிமாண்ட் பண்ண வேண்டியது அவசியம் என்ன? நாளைக்கு சாட்டர்டே சண்டே ஹாலிடே, எல்லா கோர்ட்டும் ஹாலிடே, அவருக்கு பெயில் கிடைக்காது. அப்ப கீழ்கோர்ட்ல கேட்கறாங்க அந்த ஜட்ஜி, ஏன் இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணி அவருடைய ரோல் என்னன்னு கேட்கறாங்க. ரோல் என்னங்கிறது என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பதில் நீங்க எங்கேயுமே கேட்க மாட்டீங்க. பொதுமக்கள் சிரிப்பாங்க. என்ன சொல்றாங்க, இல்ல அவர் இங்க வராதுன்னு சொன்னோம், அப்படி வந்தாரு. இது ஒரு ரோலா? இல்ல அவர் கையை பிடிச்சி தள்ளி விட்டாரு, எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு. அவர் காலால ஷூவால மிதிச்சாரு அந்த அம்மா இறந்ததுக்கு, அதுக்கு ஆதாரம் இருக்கு. இல்ல அவங்க பவுன்சர்கள் எட்டி கையால குத்தினாங்க அந்த அம்மாவை, உடம்புல காயத்தை ஏற்படுத்தினாங்க, அப்படி எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு. இங்க பாருங்க ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டு, இவருடைய கை இருக்கு, ரேகையெல்லாம் எடுத்துட்டோம் டெஸ்ட். அப்படி எங்கேயுமே இல்ல. இவங்க சொல்ற விஷயம் பாருங்க, அவர் சொன்னதை மீறி வந்ததுனால இந்த கூட்டங்கள்லாம் இந்த லேடி மேல. இன்னொன்று நான் ஒன்று கேட்குறேங்க, ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு படத்துக்கு வராங்க, அவங்க ஆசையோட தியேட்டர்ல புக் பண்ணி வர விரும்புறாங்க. அப்ப போறச்ச நான் குத்தமா சொல்ல, இறந்த ஆத்மாக்கு நம்மளுடைய பணிவான வழக்கங்கள் உண்டு. அதையும் தாண்டி எதிர்பாராம உயிர் போய வேண்டிய இந்த காலத்துல இறக்கக்கூடிய காலமே கிடையாது, வயசு கிடையாது. அந்த அனுதாபங்கள் உண்டு. அதாவது சின்ன எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு சமயத்துல எல்லாம் பெரிய லெவல்ல இருக்க கூட்டம் வருங்க, பெண்கள்லாம் தவிர்த்திருக்கணுமா இல்லையா? என்ன வேணா நடக்கும். ஏன் சின்ன குழந்தைகளை அழிச்சிட்டு போறது, இதெல்லாம் நம்ம தவிர்க்கணுங்க. அந்த தியேட்டர்ல இருந்து எங்கேயும் போதில்லை, அடுத்த நாள் கூட பார்த்துருக்கலாம். இதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், இந்த சூப்பர் ஸ்டார் சொல்லி இவங்க முதல் நாளே முதல் ப்ரிவியூ ஷோவே பார்க்கணும். இந்த மக்களுடைய ஆர்வம் அங்க இருக்குங்கிறத இந்த கோர்ட்டுகள்லயும் மனசுல வச்சுக்கணுங்கிறது எங்களுடைய ஒரு வழக்கறிஞர ஒரு அன்பான வேண்டுகோள். ஏன்னாக்க குற்றம் புரியுது ஒருத்தருடைய தரப்புல இருந்து இங்க வரல, நானும் அதுல பார்ட்டிசிபேட் பண்றேன். கூட்டம் வருங்கிறச்ச பெண்களால நம்மளும் அதை தவிர்த்திருக்கணும். அதையும் தாண்டி நம்ம போறச்ச நம்ம ஜாக்கிரதையா இருக்க ஒதுங்கி இருக்கணும். ஆனால் அதையும் மீறி அந்த அம்மா தன்னோட உயிரையும் மாற்றிக்கிட்டாங்க, உயிரும் போயிடுச்சு. இதை தவிர்த்திருக்கலாம், அவங்க தரப்புல இருந்து தவிர்த்திருக்கலாம். அதனால அல்லி அர்ஜுனா தான் இதற்கு காரணம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு இந்த கோர்ட் வராது. ஆனா இன்னைக்கு நடந்த டிராமா என்னன்னாக்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மின்காலத்துல நம்ம இந்த ஜெயலலிதா மேடத்தை என்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கிற பழைய கதையெல்லாம் தமிழ் மக்களுக்கு நல்லாவே தெரியும். வீக்கெண்டில் கொண்டு போய் அரெஸ்ட் பண்றது, அப்பதான் வெளியில வர விடாதபடி அவங்கள லாக் பண்ணி ஒரு 24 மணி நேரம் இருந்தா கூட ஒரு மன உளைச்சல். யார் அவர்? ஒரு சூப்பர் ஸ்டார், இந்த மாதிரி லெவலுக்கு எல்லாம் தெரியாது. அவரை கொண்டு போய் வச்சு இப்ப பிரைம்ல இருக்காரு. அது ஒண்ணு. இங்க இப்ப கவனிச்சிருப்பீங்களே, இப்ப ரீசெண்டா கஸ்தூரி மேடத்தை தமிழக அரசு, தமிழ்நாடு காவல்துறை அரெஸ்ட் பண்ணது எப்படி பண்ணுது? இடம் கூட கொடுக்காம, சமனை கொடுக்காம, அந்த குழந்தையை ஹேண்ட் ஓவர் பண்ணாம துரத்தி தீவிரவாதியை பண்றாம ஒரு அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படிதான் இல்ல, அவங்களுடைய பர்சனல் அஜெண்டா. அதாவது ஒரு ஆட்சியில இருக்கு ஒரு கட்சி, அவங்களுக்கு எதிரான கொள்கையில ஒருத்தர் பயணிக்கிறாங்க, அவங்க ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்களோ இல்ல விஐபியோ, அவங்களை எப்படியாவது டார்கெட் பண்ணி
ஒரு வளையத்துல ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற மனப்பான்மையில தான் இறங்குறாங்க. அது அவங்களுக்கு எதிராக போகுங்கிறது கொஞ்ச காலத்துல இப்ப வர பார்த்தீங்கன்னா ஒரு நாடு ஒரு தேர்தல் வரப்போகுது. அப்ப சீக்கிரத்திலே வைக்கிறச்ச அதனுடைய விளைவை இப்ப இருக்கிற இந்த ரேவந்த் ரெட்டி அவர் கட்டாயம் பார்ப்பாங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இதுல நிச்சயமா இந்த கேஸ் வந்து ஏன்னா இப்ப இந்த கம்ப்ளைண்ட் அந்த இறந்து போன பெண்மணியோட கணவரே இப்ப சொல்றாரு நாங்க கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோங்கிறாரு. இந்த மாதிரி அல்லி அர்ஜுனெல்லாம் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு இவங்க போவாங்கன்னு தெரியல. அவரை பத்தி நாங்க குற்றமே சொல்லலைங்கிறாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க பின் பாயிண்டா இவங்க பண்ணிருக்காங்க, இவங்க இன்டென்ஷன் இருந்திருக்கு, இவங்களுக்கு எண்ணெய் இருந்திருக்கு, பிளான் பண்ணி இப்ப என்னுடைய ஒய்ஃபை வந்து மிதிச்சு கிழிச்செல்லாம் கொலை பண்ணியிருக்காரு, மோட்டிவ் இருந்திருக்குங்கிற வார்த்தையை அவங்க இப்ப அந்த பேரையும் சொல்ல அவரை பத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளையும் வைக்காத போது இந்த அரசு அந்த முடிவுக்கு எப்படி வந்தது நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த தியேட்டர் ஓனர் ஆகட்டும், தியேட்டர் இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், அவங்க அழகா பால்கரியில கொண்டு போய் அவரை உட்காந்து வச்சிருக்காங்க, ரைட்டா? அவங்க வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் வரப்போறாங்க, ஒரு பர்மிஷன் கேட்கறாங்க, ஏன்னா தியேட்டருக்கும் பந்தோபஸ்து வேணும். அப்படி இருக்கிறச்ச அந்த தியேட்டர் ஓனர்கள் அங்க வர ஃபேனை வந்து அல்லி அர்ஜுனா தான் கொலை பண்ணாங்கிற அளவுக்கு செட்டப் பண்ணுவாங்களா? இது நியாயமா? இது எடுபடுமா? லாஜிக்கா எடுபடும். லீகலா பாருங்க, லாஜிக்கா நிற்குமா எங்கேயாவது? அதாவது பர்மிஷன் கேட்டும் கொடுக்காமல் இந்த மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்தி விட்டு பொதுமக்களுக்கு அசௌரியத்தை உண்டாக்கி உயிரிழப்புக்கு காரணம் அந்த காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு என்பது அந்த இதுல வெளியில வந்தா அந்த அந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி. அது எப்படி வந்து நம்ம மேல் தூக்கி அதை அமுக்கிறது அப்படிங்கிறது. இப்ப பாத்தீங்களா வெள்ளம் நடந்தது எங்க தமிழ்நாட்டுல. இந்த வெள்ளமும் அதனுடைய விளைவும் வெளியில வரக்கூடாதுன்னு உடனே என்ன பண்றாங்க, தீர்மானம் போடுறாங்க கன்ஸ்டனை பத்தி. ஒரு ரெண்டே நாள் அசம்பிளி. இதுக்கான வரிப்பணங்கள் செலவு எவ்வளவு? இது என்ன அவசியம்? ஏன் ஃபுல்லா வைக்க வேண்டியதான அசம்பிளிய? எதுக்கு 2 நாள் அசம்பிளி வைக்கிறீங்க? ஏன் இந்த மழைக்காலத்துல ஃபுல்லா வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் வைக்கல? இந்த மாதிரி தான் எல்லா ஆட்சியாளர்களும் தங்களுடைய பர்சனல் அஜெண்டா, தன்னுடைய தீர்வை காண்பதற்கான பண்ண வேலையை தவிர அவரை கை வச்சது அவருக்கு கேஸ் அகேன்ஸ்ட் நிற்காதுங்க. அவருக்கு எதிராக குற்றச்சாட்டே அவங்க கொடுக்கலங்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க. அப்படி வச்சு இவங்க எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க? அதுக்கு முகாந்திரம் வேணாமா? போகாதுன்னு சொன்னா போனாங்கிறது ஒரு பாயிண்டா? இது ஒரு லீகல் இஷ்யூவா? அது எப்படி நிற்கும்? அதனால அவரை மன உளைச்சல் உண்டாக்கி அவரை பிக்ஸ் பண்ணணும் அந்த குடும்பத்தை. ஏன்னா அவங்க பிஜேபியோட டிராவல் பண்றாங்கன்னு காங்கிரஸ் செஞ்ச வேலை. இது பிரியங்கா காந்திக்கு ஒரு கேள்வி. மக்களுக்கு பயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு பிஜேபியோட அரசை கண்டிச்சு பேசுற பிரியங்காவுக்கு இன்னைக்கு நீங்க மாநிலம், நீங்க இந்தியா ஃபுல்லா சொல்றீங்க, அந்த மாநிலம் இந்தியாவுக்குள்ளதான் தெலுங்கானா மாநிலமும் இருக்கு. அந்த மாநிலத்துல ஒரு சூப்பர் ஸ்டாரோடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குனாக்க அங்க ஆட்சி நிலைமை கையாளுவது அந்த போலீஸ் காவல்துறை எப்படி இயங்குறதுக்கு அவர் பதில் சொல்லுவாரா? பிரியங்கா காந்தி இன்னைக்கு பதில் சொல்லுவாரா? நாங்க கேட்கிறோம் கேள்வி. மக்கள் கேட்க மாட்டாங்களாங்க? இன்னைக்குதான் நீங்க பேசியிருக்கீங்க, இன்னைக்கு உடனே இங்க நடக்குது. அப்ப பிரியங்கா காந்தி என்ன பண்ணிருக்கணும்? கூப்பிட்டு ரேவந்த் ரெட்டியை, என்னப்பா நீங்க தேவையில்லை இப்படி எல்லாம் பண்றீங்க, நாங்க இப்பதான் அங்க பேசி முடிச்சிருக்கோம், அராஜகம் நடக்குது, நம்ம அராஜகம் அதுக்கு மேல பண்றோமே அப்படி கேட்க வேணாமா? இதுல இருந்து என்னன்னாக்க பொய்யுரை, பொய் வழக்கு அப்படின்னு வந்து யார் யார் வந்து தனக்கு எதிராக இருக்கிறதோ அது காலம் தொட்டு காங்கிரஸ் செய்வதில் அவங்க கலையை தேர்ந்தவங்க. அதுக்குதான் அந்த எமர்ஜென்சில எத்தனை கேஸ் ஸ்டாலின் அவர்களே எமர்ஜென்சில போட்டாங்க. அப்படி அவங்க உப்பு சூடு சொரணம் இல்லாம இப்ப அவங்களோட தான் இருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு பர்மிஷன் எக்ஸ்ட்ரா போர்ஸ் வேணும்னு கேட்டு கொடுக்காது யார் பேர்ல தப்புங்க? சொல்லுங்க, காவல்துறை பேர்ல தானே? சொல்லுங்க. மீண்டும் இணைவோம். நன்றி மேம். நன்றி, வணக்கம்.